Hi friends, நான் அஷ்ரஃப் Jaguar Autotronicsல இருந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ நிறைய பேர் சரி என்கிட்ட வந்து இன்டிவிஜுவலாவும் கேட்டிருந்தாங்க Facebook Instagram இதுலயும் கேட்டிருந்தாங்க கமர்ஷியல் ப்ளஸ் வந்து காருக்கான ஏதாவது ஒரு பெஸ்ட் ஸ்கேனர் வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து G-Scan Zenith Z5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ப்ளஸ் 24 வோல்ட் அதாவது எந்தவித அடாப்டரும் இல்லாமல் இருக்கிற ஒரே ஸ்கேனர் வந்து இதுதான் இது போக நிறைய இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் நாளுக்கு நாள் அதிகமாகவே கொடுத்துட்ருக்காங்க மஹேந்திராவாக இருக்கட்டும் ஹியூண்டாயாக இருக்கட்டும் டிபிஎஃப்குள்ளதாக இருக்கட்டும் டிபிஎஃப் ரீஜென்ரேஷனாக இருக்கட்டும் இதில் வந்து டே பை டே எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்கேனரோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் ஆட்டோமோட்டிவ்க்குள்ள டெக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் G-Scan Zenith Z5ஓட ஹார்ட்வேரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துட்றேன் இது வந்து பவர் பட்டனு இது வந்து வால்யூம் அப் வால்யூம் டவுனுக்குள்ள பட்டனு இதுதான் வந்து நம்ம OBD சாக்கெட் வந்து கனெக்ட் பண்ணுற ஏரியா ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் இருக்குது இதை வந்து நம்ம டிசி சார்ஜர் வச்சுமே 12 வோல்ட் கொடுத்து சப்ளை சார்ஜ் பண்ணிக்கலாம் அது போக ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது இந்த ஈத்தர்நெட் கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அப்டேட்ஸ் வந்து நம்ம வைஃபை மூலியமாக ஸ்லோவாக பண்ணணுன்னாலும் இந்த ஈத்தர்நெட் கேபிள் வச்சு நம்மளால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அப்டேட் பண்ணிக்கிற முடியும் அதுக்கப்புறம் இந்த 4 எட்ஜஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே விழுந்தாலும் ஜாஸ்தி அடிப்படாத அளவுக்கு இந்த 4 எட்ஜஸ்லையுமே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அது போக நம்மளுக்கு இதில் டச் ஸ்க்ரீன் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம எங்கேயாவது ஒர்க் பண்ணுறப்போ டேபிள் வச்சு ஒர்க் பண்ணுறப்போ ஜஸ்ட் நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது நம்ம பிசி மூலியமாக பண்ணுற அப்டேட்ஸ் வந்து பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி சாக்கெட் கொடுத்துருக்காங்க இது டைப் சி டு யூஎஸ்பிக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாக்கெட்டு இதுதான் வந்து ஹார்ட்வேரோட டீட்டெயில்ஸு வாங்க இது அடுத்து எந்தெந்த மாதிரி அப்டேட்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் இது வந்து ஃப்ரண்ட் பேஜு மேக்ஸிமம் எந்த ஒரு ஸ்கேனருமே வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து இவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்து இப்போ வரைக்கும் கொடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஜெனித்தில் மட்டும்தான் ஃபாஸ்ட்டான ஒரு ஆண்ட்ராய்டும் இதில் செட்டிங்ஸ்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் வந்து பாருங்கள் ஆண்ட்ராய்டு 9 வந்து யாருமே இப்போ வரைக்கும் கொடுத்தது கிடையாது இந்த ஆண்ட்ராய்டு 9 கொடுத்தது ஏன் இப்போது இவ்வளோ பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டில் நிறையா சாஃப்ட்வேர் வருது அதை வந்து நம்ம பழைய ஆண்ட்ராய்டில் வந்து அப்டேட் பண்ண முடியலை வைக்கலைனாலும் இந்த 9 ஆண்ட்ராய்டு வந்து மேக்ஸிமம் எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணும் அதனாலவே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் இது ஆண்ட்ராய்டு 9 கொடுத்தது அதே மாதிரி நார்மலாக குவிக் சப்போர்ட் இருக்குது இதில் குவிக் சப்போர்ட்னால் எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் டீம் வியூவர்லேருந்து நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்கேனருக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே இருக்குது ஜெனித்தோட சாஃப்ட்வேரு இதுலேயுமே எல்லா ஸ்கேனர் மாதிரி டயக்னோசிஸ் சர்வீஸ் ஃபங்க்ஷன் ரிமோட் சப்போர்ட் OBD-II ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்ஷன் அதுக்கப்புறம் J2534 இந்த J2534 அப்படின்னா என்ன இதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தர்றேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து அப்டேட்ஸோட பேஜ் இது வந்து லாக் ரிப்போர்ட் இதுதான் வந்து இந்த மொத்த பேஜிலே வந்து இவ்வளோ தான் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் அப்படின்னு போயிட்டோம்னா மேக்ஸிமம் எல்லா சாஃப்ட்வேருமே இதில் வந்து கவர் ஆகிடுது நம்ம இந்தியன் சாஃப்ட்வேராக இருக்கட்டும் சைனீஸ் ஏஷியன் யூரோப்பியன் எல்லாமே ஆகிடுது இது போக நம்மளுக்கு என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்துடுது நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்தியாவில் யூஸ் பண்ணுற எல்லா ட்ரக்கோட சாஃப்ட்வேர்ஸுமே இதில் கொடுத்துட்றாங்க யூரோப்பியன் ட்ரக்ஸ்லேயுமே இதில் எல்லாமே வந்துடுது ஹெவி டியூட்டி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து மெனு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ரீஜன் செலக்ட் பண்ணியாச்சுன்னா எல்லா ரீஜனையுமே காட்டும் இப்போ யூரோப்பியன் செலக்ட் பண்ணியாச்சுன்னா யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இதில் வந்து காட்டும் இதில் பாருங்கள் யூரோப்பியன் ட்ரக்ஸு ஸ்கேனியா மேன் கமர்ஷியல் மேன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ரக் எல்லாமே மேன் கம்பெனி ட்ரக்ஸ் நிறையாவே வந்து இந்தியாவிலையுமே ஜாஸ்தி இருக்குது அதே மாதிரி ஸ்கேனியா வந்து பஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் ஆகும் ஏஷியனில் பார்த்திங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துடும் ஹியூண்டாய் சுசுக்கி ரெனால்ட் இசுசு டொயோட்டா கியா இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இருக்குது யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீப் GM USA கமர்ஷியல் ஃபோர்டு டாட்ஜ் இது எல்லாமே வருது அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஹேந்திரா அதில் போய்ட்டோம்னா மஹேந்திராவுக்குள்ள ட்ரக்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும் மஹேந்திரா கமர்ஷியலில் போயிட்டிங்கன்னா
கமர்ஷியலில் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே இதில் பார்த்துக்கலாம். அது மேக்ஸிமம் டயக்னோசிஸில் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து சர்வீஸ் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் அடுத்து வந்து மேக்ஸிமம் ஃப்யூச்சரில் வந்து இந்த அடாஸோட கேலிப்ரேஷன் வந்து ஜாஸ்தி தேவைப்படும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா XUV 700 வந்து அடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடாஸ் ஃபீச்சர்ஸில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா, நம்ம லேன் கண்ட்ரோல் மேக்ஸிமம் அடுத்து ஃப்யூச்சரில் எல்லாமே அடாஸ் கண்ட்ரோலோடு தான் வந்து எல்லா கார்ஸுமே வரும். அந்த சர்வீஸ் ஃபங்க்ஷன் இப்போவுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக் பேட் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பிரேக் ப்ளீடிங், பேட்டரி ரீசெட்டு, டிபிஎஃப் ரீஜென்ரேஷன். டிபிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நிறைய வெஹிக்கிளில் இப்போ டிபிஎஃப் வந்து சக்ஸஸும் ஆகிருக்கு. இப்போ நிறையா நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொலேரோ கேம்பர் டிபிஎஃப் ரீஜென்ரேஷன் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கிறோம். அதையும் போய் கோத்ரூ பண்ணி பார்த்தா தெரியும். இது வந்து அப்டேட் நார்மலாக வந்து நெட்டு கனெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வருதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துரும். லாக் அண்ட் ஃபீட்பேக், ஏதாவது ஒரு ஒர்க் நம்ம வந்து பண்ணுறோம், அதில் வந்து போதுமான அளவு வந்து ப்ராப்பர் ரிசல்ட் இல்லை, நம்ம லாஸ்ட்டாக பண்ண வெஹிக்கிளோட ஸ்கேனிங் ரிப்போர்ட்லாம் இங்கே வந்துடும். இதை ஆட் பண்ணி நம்ம டைரெக்டாகவே டேட்டா லாக் வந்து கம்பெனிக்கு வந்து சென்ட் பண்ணலாம். அதை வச்சு அவங்க சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணி சேவ் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். இப்போ வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் நான் சேவ் பண்ணலை. ஸோ வந்து தேர் இஸ் நோ சேவ்ட் ரிப்போர்ட்டுன்னு வருது. இப்போ நம்ம ஷாப்போட லோகோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாகவும் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் முதவே சொன்னேன் J2534 என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பாஸ் த்ரூ. இப்போ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ மஹேந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருடா இருக்குது, ஐஃப்ளாஷ், ஐசெக்யூர், இந்த மாதிரி வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ Volkswagen பார்த்திங்கன்னா ஓடிஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து சாஃப்ட்வேர் தனியாக ஹார்ட்வேர் தனியாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெனித்தவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஹார்ட்வேராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு சில அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இது மூலயமா நம்ம தவிர்க்கலாம். இதுதான் வந்து J2534ஓட ஒரு யூசஸ். இது வந்து ஒரு பாஸ் த்ரூன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு OE சாஃப்ட்வேராக இருந்தாலும் அதுக்குன்னு தனித்தனியாக ஹார்ட்வேர் வாங்க தேவையில்லை. அதோட சாஃப்ட்வேர் இருந்தால் இதவே வந்து நம்ம ஹார்ட்வேராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்கார்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் நம்ம பண்ணுற ஒர்க்ஸை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் தேவைப்படும். இதில் புதுசாக கொண்டு வந்த ஃபீச்சரில் ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனியுமே வந்து ECU ஃப்ளாஷிங் கொண்டு வந்ததில்லை. அதுவும் ஸ்பெஷலி ஃபார் BS6 வெஹிக்கிள். இதில் வந்து மஹேந்திராவில் ஃபஸ்ட்டு ECU ஃப்ளாஷிங் வந்து ஜெனித்தில் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள், நான் ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு முதலேருந்தே காட்டுறேன். மஹேந்திரா செலக்ட் பண்ணிடுறோம். இதில் மஹேந்திரா சவுத் அமெரிக்கா, மஹேந்திரா ரெனால்ட் கமர்ஷியல், செக்யூரிட்டி சிஸ்டம், ECU ஃப்ளாஷிங் இருக்குது. இந்த ECU ஃப்ளாஷிங்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளை ECM வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. டெல்ஃபி 17C55. 17C55 மேக்ஸிமம் நம்ம ஜாஸ்தியாக எதில் யூஸ் பண்ணோன்னா பொலேரோ பிக்கப், மேக்ஸி ட்ரக், இந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்து இந்த 17C55 இருக்கும். இதுக்குள்ளே எல்லா டேட்டாஸுமே வந்து ஆல்ரெடி இதில் ஃபீட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கினவங்க பழசாக வாங்கினவங்களுக்குலாம் இல்லை, எல்லாருக்குமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டைம் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே இது வந்து அப்டேட்டில் வந்துடும். மெயினான இது வந்து தார் LXோட BS6ஓட ECU ஃப்ளாஷிங், ஜீட்டோ, பொலேரோ கேம்பர் கோல்டு எல்லாமே பாருங்கள் BS6ன்றதை தனியாக மென்ஷன் பண்ணியே காட்டியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே போயிட்டு என்ன ஆப்ஷன்றதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்றதுனா டீசல்னா டீசல், BS6னா BS6, EMSன்றது நத்திங் பட் இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் பாருங்கள், இதோட ஹெக்ஸ் ஃபைலவே வந்து இதில் ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ECUவில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலுமே மேக்ஸிமம் லாஸ்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன, ஃப்ளாஷிங். இந்த ஃப்ளாஷிங்குமே இதில் ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம், வயா OBD பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபியூச்சர். ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ECU ஃப்ளாஷிங். இது வந்து ரொம்பவே நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன் இந்த ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் ECU ஃப்ளாஷிங்கில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஷியன் ட்ரக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறது அசோக் லைலாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டாட்டா கமர்ஷியல் யூஸ் பண்ணுவோம், ஃபோர்ஸ் ஈச்சர். அது பாருங்கள், இசுசு SML இசுசுவுமே இதில் இருக்குது.
ஜாஸ்தியாக கமர்ஷியல் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெஹிக்கிள்லேருந்து நீங்கள் வெஹிக்கிள் தனித்தனியாக பாருங்கள். இப்போ கமின்ஸ் இருக்குன்னா கமின் சிஸ்டத்தையுமே டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இது 2 பிசிஎம் இருக்கும், 2 பிசியூ இருக்கும். அதுலேயுமே தெளிவாக கொடுத்துட்றான். ஃப்ரண்ட் இசியூ வந்து ஆக்டிவேட் பண்ணணுமா, ரியர் பிசியூ ஆக்டிவேட் பண்ணணுமா, கிளஸ்டர் பண்ணணுமா, எல்லாமே இதில் வந்து பக்காவாக காட்டிடுது. இன்ஜின் போயிட்டிங்கன்னா இப்போ சிஎன்ஜியா டீசல் இன்ஜின்னா என்னென்ன இசிஎம் இருக்குது, அதை பொறுத்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப கூலாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே பக்காவாக இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸு சிஎன்ஜி ப்ளஸ் டீசலும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நார்த்தில் வந்து எல்லாத்துக்கும் சிஎன்ஜி வந்துருச்சு. நம்ம தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் வந்து சிஎன்ஜி ஜாஸ்தி கிடையாது. ஸோ மேக்ஸிமம் நம்ம டீசல் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுறோம். பாரத் பென்ஸ்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. இது பாருங்கள், BS6க்குன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்கோம். BS3, BS4, BS6 எல்லாத்துக்குமே தனித்தனி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், மேன் கமர்ஷியல். மேன் வந்து பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாமே மேன் கம்பெனிலேருந்து இன்ன வரைக்கும் இந்தியாவில் எல்லாமே ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. டாட்டாவோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேருமே இருக்குது. டாட்டாவோட இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த பஞ்சிலேருந்து நெக்ஸான்லேருந்து இதுக்குள்ளே லேட்டஸ்ட் கீலெஸ் சிஸ்டம்னா உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் கீ ப்ரோக்ராமிங்குமே மேக்ஸிமம் எல்லாமே சப்போர்ட் ஆகுது. ஹியூண்டாயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே பெஸ்ட்டு ஒரு அப்டேட்னு சொல்ல போனீங்கன்னா, ஹியூண்டாயில் வந்து 2022-23 வந்து ஒரு சில வெஹிக்கிளுக்கு வந்து பின்கோடு ரீட் ஆகுது. ஒரு சில இதுக்கு வந்து ஸ்டில் ஆன் அப்டேட் இன்னும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதுவுமே ஃப்யூச்சரில் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். போதுமான அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இதோட ஒர்க்கிங் வீடியோஸுமே நான் வந்து நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ப்ரொஃபஷ்னலி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் வந்து நம்ம இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். இந்த ஸ்டிக்கோட ஃபீச்சருமே ரொம்ப கூலாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்டாக டச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அது போக அந்த சவுண்டு மெனு செலக்ட் பண்ணுறப்போ அந்த சவுண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. மேக்ஸிமம் இதோட எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து இந்த Zenith Z5 வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இதில் ஒரு ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறப்ப ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு Zenith அப்படின்னு போட்டு ஒரு ஹேண்ட் பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா ப்ளஸ் ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இன்ஜின் ரூம் இந்த சைடில் வேலை பார்க்குறப்போ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு ஹேண்ட் பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த Zenithோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு கூலான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. மற்ற ஸ்கேனர் வந்து நான் பார்த்த வரைக்கும் லோட் ஆகுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றது இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது போக முன்னாடியே சொன்ன மாதிரி Android 9 இருக்குது. நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்தாலும் லேக் ஆகாத அளவுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து Zenithல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்பவே கீ ப்ரோக்ராமருக்கான எல்லா சப்போர்ட்டுமே இதில் இருக்குது. மேக்ஸிமம் இது கீ ப்ரோக்ராமிங்கில் வந்து கில்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். டயக்னோஸ்டிக்ஸில் வந்து கில்லி தான். அதெல்லாம் வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம். கீ ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூண்டாயாக இருக்கட்டும், கியாவாக இருக்கட்டும், அதோட 2022-23 பின்கோடு வந்து இதில் ரீட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து BS6ஓட ECU ஃப்ளாஷிங் வந்து வேறு எந்த டூல்லையுமே இல்லை. எனக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சு இந்தியாவில் ஃபஸ்ட்டு BS6க்குள்ளே ECU ஃப்ளாஷிங் ரிலீஸ் பண்ணது G-Scanல தான். G-Scan Zenith Z5ல தான் அதுவும் வந்திருக்கு. மற்றபடி நார்மலாக வந்து நம்ம பேசிக் இந்தியன் கார்ஸ்குள்ளே கீ ப்ரோக்ராமிங் இது எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகும். இதில் எல்லா கீ ப்ரோக்ராமிங்கும் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு கேள்வி வரும். அதையும் நான் சொல்லிடுறேன். EPROM பேஸ்டு, அதாவது நம்ம நார்மலாக எதில் ஜாஸ்தியாக நம்மளுக்கு ட்ரபுள் வரும்னா, ரெனால்ட்டோட BCM கழட்டி நம்ம பின்கோட் ரீட் பண்ணி கீ ப்ரோக்ராமிங் பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸான ஒர்க்கெல்லாம் இதில் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் OBDயில் பண்ணுற எல்லா கீ ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். அது போக 12 வோல்ட் ப்ளஸ் 24 வோல்ட்டுக்குள்ளே டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாமே பக்காவாக நடக்குது. இதில் இன்னும் நிறையா அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு, ஒரு நிமிஷம். இதில் இப்போ கரண்ட்லி மே மாதத்தில் வந்து ரிலீஸ் ஆகிருக்க அப்டேட் என்னென்ன அப்படின்னா, மஹேந்திரா ECU ஃப்ளாஷிங், அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் டாக்ஸியோட தார் LXோடது, ஜீட்டோ
அதுக்கப்புறம் பொலேரோ கேம்பர் கோல்டு இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. டாட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 104 டைப்புக்குள்ளே எல்லா ப்ரோட்டோக்காலுமே வந்து அப்டேட் ஆகிருக்கு. அதாவது அல்ட்ராஸோட பெட்ரோல் டீசல், அதுக்குள்ளே BS6க்குள்ளே எல்லாமே, அது போக ஏர்பேக் ECU BS6ஓட எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது போக லேட்டஸ்ட்டு சஃபாரி, லேட்டஸ்ட்டு நெக்ஸான், அதுக்குள்ளே டாட்டாவோட OE சாஃப்ட்வேர் அளவுக்கு ஈக்குவலாக இதுலேயுமே எல்லா அப்டேட்ஸுமே வந்திருக்கு. நான் சொல்லலைங்க, இவங்க கொடுத்துருக்க பிடிஎஃப்பில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்களும் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு, இல்லை ஆல்ரெடி ஜிஸ்கேன் ஜீனித் யாரும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் அது ஒர்க் ஆகுது, அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல்லையுமே அடுத்தடுத்து அப்லோடு பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது போக அசோக் லைலாண்ட் தோஸ்தோட 7.1 டெல்ஃபி ECM. ஓகே, 7.1 டெல்ஃபி ECM தான் இப்போதைக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதோட ஸ்கேனிங்குமே இதில் பக்காவாக ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக கமர்ஷியல் டாட்டா ட்ரக்கு, ஈச்சர் டீசல். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர். அதாவது இப்போது BMW, ஆடி, மினி கூப்பர் இந்த மாதிரி இருக்கிற எல்லா வெஹிக்கிளுக்குமே டாப்பாலஜி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. டாப்பாலஜி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு வெஹிக்கிள் ஸ்கேன் பண்ணுறோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூனிட்ஸ் வந்து ஸ்கேன் ஆகும். நம்மளுக்கு எந்த ட்ரபுள் வந்து பார்க்கணுன்றது ஃபஸ்ட்டு காலத்துலேயும், அடுத்து எது மேண்டட்ரியாக பார்க்கணுன்றது அடுத்தடுத்த காலத்துலேயும் வர்றதுக்கு பேர் தான் டாப்பாலஜி ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு டேபிள் மாதிரி பிரித்து எதை நம்ம பார்க்கணும், அடுத்து என்ன பார்க்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துடும். அதுதான் டாப்பாலஜி ஃபங்க்ஷன்ஸ். இதுவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் கியா ஹுண்டாயோட 2023 வரைக்கும் எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஐகானிக்கோட EV அதோட ஸ்கேனிங்குமே வந்திருக்கு. கிரெட்டா, அதுக்கப்புறம் SP2 வந்து கியா செல்டாஸ், கேரன்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிளில் வர்ற அதோட சாஃப்ட்வேர் எல்லாமே 2023 வரைக்கும் அப் டு டேட்டில் வந்து இந்த ஸ்கேனரில் வந்து இருக்குது. எல்லா ஏரியாஸ்லேயுமே யூரோப்பியன், ஏஷியன் எல்லாத்துக்குமே வந்து காமனாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுபோக இப்போ வர்ற BS6 வெஹிக்கிள் ஹியூண்டாய், மஹேந்திரா, டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் இதுக்குள்ளே DPF ரீஜென்ரேஷன், அதாவது டீசல் பர்டிகுலேட் ஃபில்டர் வந்து மாஸ் ஷூட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீஜென்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். அந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸுமே எல்லாமே பக்காவாக நடக்குது. நான் 2-3 வண்டியில் டெஸ்ட் பண்ண அளவுக்கு எல்லா ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் அதோட வேல்யூஸு லைவாக ரீஜென்ரேட் ஆகுறப்போ அதோட லைவ் வேல்யூ எல்லாமே பக்காவாக காட்டுது. ஒரு 2 to 3 வெஹிக்கிள் வரைக்கும் நான் இதை வந்து செக் பண்ணியிருக்கேன். இதில் மேலே என்னென்ன ஒர்க் பார்க்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறையா கூலான வீடியோஸ், நம்ம ஆட்டோமோட்டிவ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக அடுத்தடுத்து எல்லா வீடியோஸுமே நம்ம அப்லோடு பண்ணுவோம். தேங்க்யூ.